Hi friends, look வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். Stop loss போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபிக்ஸ் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெசேஜ் யாருக்காகனா நம்ம ரெகுலராக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. மேபி இந்த நியூஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய யூடியூப் சேனல் அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் புரியாது. இந்த ஸ்டாப் லாஸ்னால் என்ன, டார்கெட்னா என்ன உங்களுக்கு புரியாது. இதை இக்னோர் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தகவல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். கடைசி வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, இப்போது இருக்கிற ஸ்ப்ரெட்டிங் நியூஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரம். எங்கே தட்டினாலும் இந்த ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆக போதாமே அப்படியா இப்படியா ரூமர்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமான நியூஸ். அந்த நியூஸுக்கு பஞ்சமே இல்லை நம்ம மீடியாக்கள். இப்போது எனக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அவ்வளோ நாலேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ என்னோடய அனாலிசிஸ் பிறகு பார்த்திங்கன்னா நான் டோட்டலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் முழுசாக நம்புறேன். நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அவ்வளோ பிலீவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் 2007 முடிச்சாச்சு. 2007, 2008, 2009 அந்த பீரியடில் அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வேணாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியாச்சு. ஸோ என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, எந்த ஒரு விஷயமும் சொல்லிட்டு நடக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்லேருந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்படின்னா நாம் அதாவது இதுதான் நடக்க போகுது அப்படின்றது நிரந்தரம் கிடையாது. ஓகே, அதை புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. ஒரு ரூமர்ஸ் கிளக்குறாங்க, மார்க்கெட் விழப்போதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. ஓகேங்களா. இது நான் காலகாலமாக பார்த்துட்டு வர விஷயத்தில் இது ஒன்று. அதாவது இப்போ மார்க்கெட்டில் ஃபுல்லாக பேனிக் க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறமா அவங்களுடைய இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா அவங்களுக்கு ஒரு பேஸ் அமைஞ்சிடும். ஆல்ரெடி நிறைய பேனிக்கில் சேல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க நிறைய பேர். வார எஃபெக்ட் ஆக போதான், அப்படியே விலை இன்னும் பாதியாக குறைஞ்சிட போதான் அப்படின்னு பண்ணுவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. வாங்க நம்ம சார்ட்லேயே ஒரு டைப் போய்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னுடைய சார்ட்டை உங்களுக்கு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மார்க்கெட் கிராஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒரு பாதியாவோ இல்லை பாதிக்கும் கீழவோ குறைஞ்சதுன்னா நம்ம கிராஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இது வீக்லி சார்ட், நிஃப்டி 50யோட வீக்லி சார்ட்டு, ஓகேங்களா. வீக்லி சார்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல நமக்கு. எப்போது இந்த கொரோனா எஃபெக்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட 12,500லேருந்து இது கிராஷ் ஆச்சுங்களா. இது கிராஷ், ஓகே. கிட்டத்தட்ட பாதிக்கு அந்த அளவுக்கு கிராஷ் ஆனது. இது கிராஷ், ஓகே, இது அக்செப்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடிக்கடி உங்களுக்கு 1,500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் நிஃப்டி இது வீக்லி சார்ட். இது 1000 பாயிண்ட் 1500 பாயிண்ட் கீழே எடுத்து சகஜம். இது பெரிய இஷ்யூலாம் கிடையாது இதில், ஓகேங்களா. ஸோ கிராஷ் ஆக சொல்லிவிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. கிராஷ்லாம் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அது புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் பேனிக்கில் இருப்பாங்க. சார் நம்ம ஸ்டாக்ஸில் விற்றுட்டு வந்துடலாமா, இல்லை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், ரொம்பவும் பேனிக்கில் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. என்னோடய வியூ இது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பயப்படுறவங்களுக்குலாம் ஒன்றுமே கிடையாது இதில். அப்படியே விழுந்தாலும் எந்த அளவுக்கு விழுனா, அதாவது உங்களோட ஸ்டாக்ஸ் விழுதோ இல்லையோ தெரியாது, நிஃப்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இல்லைப்பா இங்கே வரலாம் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குதுலாம். நீங்கள் டே சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இருங்க, இது டே சார்ட், ஓகேங்களா. ஸோ டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனாக உங்களுக்கு சப்போர்ட் 16,800 நல்ல ஒரு ஸ்ட்ராங் பயங்கரமான சப்போர்ட். 16,800 16,800 இன்னும் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 500 to 600 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஏதாவது நிஃப்டி அந்த 500 600 பாயிண்ட்ஸுக்குள்ளே வரலாம். மேபி அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. மேலே போகலாம், இல்லை இந்த ஜோனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கலாம், ஓகேங்களா. சரி, அதுக்கப்புறம் ஃபைனல் சப்போர்ட் அப்படின்னா 16,400, ஓகேங்களா. 16,400 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இங்கே பாருங்கள் 16,400 இந்த ஜோனில் ஃபுல் சப்போர்ட் ஜோன் தான். அவ்வளோ ஈஸியாலாம் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போது 100 ரூபா இருக்கிற ஸ்டாக்ஸு 10 ரூபா குறையுது அப்படின்னா ஏதோ ரீசனுக்காக குறையுதுன்னா அது கிராஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் அதே 100 ரூபா ஸ்டாக்ஸு ஒரு 40 ரூபா குறையுது அப்படின்னா அது கிராஷ், ஓகேங்களா. ஸோ கிராஷ்க்கும் கரெக்ஷனுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்க. இது மாதிரி ரீசன் ஏதாச்சும் தான் இருக்கும். நிறைய இது மாதிரி வந்துட்டு தான் இருக்கும், ஓகேங்களா. இப்போ இந்த வாரம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் அப்படின்வாங்க, அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் இன்னொரு வாரம்னுவாங்க, ஏதோ வேறு ஏதாச்சும் புது இஷ்யூ கிளப்பிட்டே இருப்பாங்க. ஸோ எவ்ரி பேனிக்கை புதுசாக வர
இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. இதை வந்து நீங்கள் பெரிய கவலைப்பட்டுட்டோ என்ன சொல்கிறது ஒரு பேனிக் க்ரியேட் பண்ண நீங்கள் நார்மலாக இருங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெகுலராக போயிட்டுருக்கேன், எந்த ஒரு பெரிய இஷ்யூஸும் கிடையாது. இன்டர்டே ட்ரேடர்ஸிங் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பண்ணாதீங்க, என்ன சொல்கிறது ஹோல்டிங்கில் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ பொசிஷனில் கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு அப்படியே ரொம்ப பயமாக பேனிக்காக இருந்தால் குவான்டிட்டி கம்மி பண்ணிவிடுங்க. ஓகே, ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து இந்த ரூமர்ஸில் வந்து போயிட்டான், அது கொஞ்சம் அது வரலாம். ஆப்ஷன் சேலர்ஸும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து அது நீங்கள் நார்மல் ட்ரேட் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குவான்டிட்டி ரொம்ப உங்களுக்கு வேறு பேனிக் பயமாக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் குவான்டிட்டியை கம்மி பண்ணி அந்த பயத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய பர்சனல் வியூ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ அப்ஸ்டாக்ஸ் ஃபயர்ஸ் ஏஞ்சல் ப்ரோக்கிங். ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் லைஃப் டைமுக்கு ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய பை சேல் வியூவை லைவ் மார்க்கெட்டை உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.